முன்பதாக வந்திருக்கிறோம். ஆனால் ஒன்று, என்னை இப்படி உயிரோடு வெட்டுவதற்கு எல்லாரும் தயங்குவாங்க. தெரியுமா? நான் பிறக்கும் காலத்திலே உன்னை கண்டு நான் ஓடிவிட்டேன். என் தாயார் வயிற்றிலே இருந்து ஜனனம் எடுக்கின்ற பொழுது என் தாய்முகத்தையும் காணவில்லை. தாயாரோடு சேர்ந்து நான் மார்போடு அடைந்து நான் பால் விட்டுவில்லை. என் அம்மாவின் மடி மீதில் சத்து நான் நித்திரை அடைகிறேன். எனக்கு தாலாட்டு பாடும் அம்மா. தொட்டிலே போட்டு என்று நான் குழந்தை பருவமாக இருந்திருந்தால் என்னை தூக்கி வளர்த்திருப்பாய். அறிநோய் என்று தாலாட்டு பாடியிருப்பாய். தாலாட்டு கேட்பதற்கு ரொம்ப நாளா நான் ஆசை கொண்டிருக்கிறேன். தாலாட்டு தானே மகனே, நான் பாடுகின்றேன். சீக்கிரம் காலைக்கு பலி கொடுக்க வேண்டும். ஆகட்டும் மாமா. இப்போது காலை கோயிலுக்கு வளைவிட வேண்டுமா? தர்மா தர்மா எப்படி தெரியுமா? எப்படி? உன் மகனை வெட்டி பலியிட்டு தாப்பா உன் மகனை வெட்டப்பா. ஐயா, என் மகனை பறி கொடுத்து இந்த மண்ணுலகத்தை ஆளாளன் என்று எனக்கு இஷ்டமே என்னால வெட்ட முடியாது அப்பா. அப்படியா? ஆமா. என்னால முடியாது. என்னால முடியாது. என் மகனை நான் வெட்ட மாட்டேன். விமர்சனா மாமா, உன் மகனை பலியிட்டு பலியிடப்பா. காலிக்கு வெட்டு. என் மகனை பலியிடுவதா? பெற்ற பிள்ளை பலியிட்டு சரி இந்த பிரபஞ்சத்தை ஆள்வதா? இப்ப பெற்ற மகனையும் பலி கொடுத்து இந்த நாட்டை ஆள்வதை விட
கடகண்டமே 12 வருடம் கடகண்டமே செல்கிறோம். இப்பேற்பட்ட பாரத போரே வேண்டாம் மாமா. உன்னால் ஆகாதா? என்னால் முடியாது. நகுலா சகதேவா மாமா மகனை பலியிட்டு காலைக்கு வெட்ட வேண்டும். மாமா அப்பா என் பிள்ளைய பலி கொடுத்து ஆ. இந்த பூமியை நான் ஆள்வதை விட ஆ. இதுவும் நான் கனக கூட செல்கிறேன் மாமா. உன்னால நான் பிள்ளைய ஆகாதா? பலி கொடுத்து இந்த பூமியில் ஆள என்னால ஆகாது மாமா. நகுலா மாமா மகனை பலியிட்டு காலிகத்தை வீட்டில் வெட்ட வேண்டும். என்னாலே முடியாது மாமா. உன்னாலும் ஆகாதா? வெட்ட மாட்டேன். மகனும் ஆகாதா? ஆமா. அர்ஜுனா மாமா உன் மகனை காலிகத்தை வீட்டில் பலியிடப்பா. காலிக்கு வெட்டி பலி கொடு என்று உரைக்கிறான். ஆமா மாயவா மாமா இந்த மகனை வெட்டி பலி கொடுத்து இந்த மண்ணுலகோ ஆள்வதுண்டா? வேண்டாமலா? மாயவா சாமி மாயவா இந்த நாட்டின் தியாகம் வைத்து மாமா என் மகனை பலி கொடுப்பதுண்டா? மாயவா ஒரு தாய்க்கு ஒரு மகனாக பிறந்து சரி சென்னும் பெருமையிலிருந்து தந்தை முகத்தை தாய் முகத்தை பார்க்காத உன்னுக்கு பயந்துகிட்டு எனக்காக பயந்து அகலோகம் தோகலோகம் நடுவிலே குமராய மலைகளை வாசம் செய்திருந்தேன் பாலனே. சரி இந்த மாதிரி அழகுள்ள பாலனை வெட்டி இந்த காளிக்கு பலி கொடுத்து விட்டு நாடாள ஜுனாயிண்டு முறைக்கிறையே மாயவா. மகனை பலி கொடுத்து மண் உலகை ஆளன் என்று எனக்கு ஒன்று முடியாது. அதனால என் மகளை நரபலி கொடுத்து இந்த நாட்டை ஆள்வது கூட என்னும் மணி 2 ஆண்டு நான் காட்டுக்கு புறப்படுகிறேன் மாயவா. எப்படிப்பட்ட மகளை நான் பலி கொடுத்து நான் நாட்டை ஆள்வது என்று ஒன்றுமில்லை. உன்னாலேயும் ஆகாதா? ஆமா வேண்டாமா. தந்தையினால் யாவரும் இதை ஏற்க முடியாது. கொல்ல முயற்சிக்கு சரி பயப்படுகிறார்கள். ஆமா ஒரு பிள்ளையை பலி கொடுத்து இந்த பூமி வாரத்தில் தீர்ப்பதா, பூமியை நாம் ஆள்வதா என்று தயக்கம் கொள்கிறார்கள். அதனால் இந்த கரம் என்று சொல்லக்கூடிய உன் கைகளில் இருக்கக்கூடிய வாளை என்னிடத்தில் கொடுங்க. அப்படியா? வேண்டாமா. அன்று நாளிலே என் திருமதை அறுக்க வைத்தாய் இந்த பாஸ் உன் மடியில கட்டி வைத்த கண்மரை கத்தி இதே கத்தியால் இப்பொழுது என் சிரமாகப்பட்டது துண்டிக்கப்படுகிறேன். அப்படியா? ஆகட்டும் ஆகட்டும் வரவா. காளியாயத்தில் வாழ் காளியாலே மாதாயே.
ஆண்டவனே, நாங்கள் ஐவராஜார்களும் வெட்ட முடியாது என்று உரைத்த காரணத்தினால் எப்போது என் தந்தைமார்கள் இன்னும் யாரும் வெட்டி பலியிட மாட்டார்கள். ஆமாம், என் உயிரில் ஆணையே இந்த வடவத்திர காளிக்கு அறுத்து நான் பலியாகுகிறேன் என்று என் மகன் உயிரை அறுத்து விட்டார். சிரம் துண்டித்து விட்டது மாமா. என் மகன் கேட்ட ஆனால் கேட்ட பிரகாரம் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் ஆய்வா. ஆனாலும் சிரத்தை அறுத்து பட்டு பந்தலிலே வைத்து வாயில் கத்தி கொடுத்து இந்த 8,81,100,000 சதுரமேனி கொண்ட குருசேத்திரத்தில் நடக்கின்ற சண்டைகள் எல்லாம் ஒவ்வொரு நாளாக என் கண்மொழியால் பார்க்க வேண்டும். என் சிரத்தைக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்று கேட்டார். இந்த சிரத்தை பந்தில் மேல் வைத்திருக்கிறேன் மாமா. இதற்கு உயிர் தர வேண்டும் ஐயவா. பந்தில் இருக்கும் சிரத்துக்கு உயிர் கொடுத்து விட்டு மாயவா. அந்த உடலாகப்பட்டது சரீரம் இருக்கின்றது. அது இந்த 18 நாள் பாரத முடிவு வரைக்கும் அந்த சரீரம் அழியாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதற்கு எடுத்து நீங்கள் பாதுகாப்பு செய்ய வேண்டும் மாயவா. அப்படி ஆகட்டும். பார்க்கடலில் வைத்திருக்கிறேன், ஒன்றும் குறை வராது. சிரமும் உடலும் அழியாமல் பார்த்து விடுகிறேன். அழியாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறாய் மாமா. அர்ஜுனா, என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த அன்பு ஆயுதத்துக்கெல்லாம் ஒரு 50,000 காளி கோயிலுக்கு முன்னாடி என் மகனாகப்பட்ட அரவானுடைய உதரத்தில் எடுத்து நாங்கள் சண்டை செய்யக்கூடிய ஆயுதம் அதற்கு நாங்கள் காபாக விடுகிறோம். ஆகட்டும் மாமா. இன்னமே வருகிறான் சண்டை. உன் அன்பு ஆயுதத்துக்கெல்லாம் உன் மகனாகப்பட்ட அரவானுடைய உதரத்தை வைத்து காவு கொடுத்து விட்டோம். இன்று 1ஆம் நாள் சண்டை தொடக்கம் செய்ய வேண்டும். தொடங்க வேண்டும். ஆகட்டும் மாதவா. அப்படி ஆகட்டும். ஏதாவது அமைவென்றால் அக்கறையை காக்க வேண்டும். சரி, சென்று வாருங்கள். ஆகட்டும். ஆனால் கேளு மகா ஜனங்களே, பெரியவர்களே, சிறுவர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, ஆனாலும் அரவானுடைய ஆயுத பலி என்று சொல்லக்கூடிய நாடகம் அரவான சிரத்தை அறுத்து பாண்டவர் பக்கம் இருக்கின்ற அன்பு ஆயுதம் கத்தி ஈட்டிகள் என்று சொல்லக்கூடிய ஆயுதத்துக்களும் அந்த உதரத்தை எடுத்து ஆயுத காவு கொடுத்தால் இந்த அரவான் கடவுளி நாடகத்தை இத்தோடு முடிந்துவிட்டது. கேட்டவர்களுக்கும் பார்த்தவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும். ஆனால் ஒரு சந்திரகுலத்தில் சத்தியம் தவறாம சந்திரகுலத்தில் பிறந்தவன், கோடை தவறாம குருகுலத்திலே பிறந்தவன். இப்படிப்பட்ட மகனின் மண் உலகை ஆசை வைத்து பாண்டவர் துரியோதனன் ஜெபித்து விடுவான். அதிரவன் அழிந்து. ஆனால் கர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக என் பெருமான் நாராயணனுடைய வார்த்தை கேட்டு மகனே பலி கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் உங்கள் கையில் உள்ள காணிக்கை இந்த அரவானுடைய சிரத்தில வைத்து தொட்டு வணங்கி சென்றால் ஏவல் பில்லிச்சூடி எதிரி சதிரி காத்து கருப்பு கந்து சோமன் இருந்தாலும் ஆனால் உங்க குடும்பத்தை விட்டு நீங்கி சந்திர குடும்பம் எப்படி ஓங்கி தலைகின்றதோ உங்க குடும்பங்கள் எல்லாம் பலார் செல்வமாக வாழையடியாக வாழ வேண்டும் ஐதீகம் முறைகின்றது. கையிலுள்ள காணிக்கை செலுத்தி விட்டு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்கள். காசு போட்டது அப்படியே இருங்க. ஒரு 2 செகண்ட்.
எப்படி கவர் பண்றாங்க இங்க எப்படி கவர் பண்ணுங்க எல்லாம் கவர் ஆகும் ஏய்